நந்திதா கால் பண்றா, பேசிட்டு போயிடலாம். சொல்லு நந்திதா, நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். இன்னும் ½ அன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவோம். ஐயோ, உங்களுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்வேதா வேற நீங்க எங்க போனீங்கன்றதெல்லாம் ஃபுல்லா போட்டு கொடுத்துட்டா. அம்மா உன் மேல, மதிய அண்ணி மேல, மகிழனி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இன்னைக்கு எப்படி அம்மாவை சமாளிக்க போறீங்கன்னு தெரியல. பிளான் பண்ணிட்டு வாங்க. சரி, இப்படியாவது அம்மாவை சமாளிச்சுதான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன், நீ விடு. சரி, ஓகே. என்னாச்சு ஆதி? ஆதி தம்பி, நந்திதா என்ன சொன்னா? அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களாமா? வந்துட்டாங்களா? ஐயோ, நம்ம எல்லாரும் ஏற்காடு போன விஷயத்த ஸ்வேதா அம்மாட்ட சொல்லிட்டாலாம். அம்மா நம்ம மேல சம கோவமா இருக்காங்களாம். எப்படியாவது சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்றா. கடவுளே, அத்தைய எப்படி சமாளிக்க போறேனே தெரியலங்க. ஆதி தம்பி, நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களுக்கு சேலத்துல மீட்டிங் இருந்துச்சு. அதனால அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஏற்காடுக்கு போலான்னு கிளம்பிட்டோம்னு சொல்லிடுங்க தம்பி, பிளீஸ். அப்பதான் அத்தை ஓரளவுக்கு சமாதானம் ஆவாங்க. அதை விட்டுட்டு வேற என்ன காரணம் சொன்னாலும் பிரச்சனை பெருசாயிடும். அப்புறம் அதைய சமாளிக்கவே முடியாது. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? நாம எல்லாரும் போகும்போது அப்படிதானே பிளான் பண்ணோம், மறந்துட்டீங்களா? ஏய், எதுக்கு இப்படி பயந்து சாகுற? நம்ம எதுக்காக போய் சொல்லணும்? ஆதிக்கும் மதிக்கும் ஹனிமூன் ஏற்பாடு பண்ணிருந்தோன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? நீங்க வேற வெனையே வேணாங்க. அடி போடி. புதுசா கல்யாணம் ஆனவங்கள இது வரைக்கும் ஹனிமூனே அனுப்பல. நம்மளையும் கல்யாணம் ஆன புதுசுல ஹனிமூனுக்கு அனுப்பல. இப்போ ரொம்ப முக்கியம். அதனால நாங்களா போனோம்னு சொல்லுவோம். இப்ப என்ன சுவிட்சர்லாந்துக்கா போனோம்? தோ பக்கத்துல இருக்க ஏற்காடுக்கு தானே போனோம். இதுக்கு எதுக்கு பயப்படணும்ன்றேன். நீங்க சும்மா இருங்க. இந்த வம்பே வேண்டாம். ஹனிமூன் போனோம்னு சொன்னா அவ்வளவுதான். அத்தை டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க ஏற்கனவே மதிய மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு தையத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இதுல வேற ஹனிமூன் மேட்டர் சொன்னா அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? நாமளே பிரச்சனையை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடாது? அவங்க மதி நம்ம வீட்டுல நிம்மதியா வாழ வேண்டாமா? தயவு செஞ்சு நீங்க எதுவும் உளறி வைக்காதீங்க, சைலண்டா இருங்க. ஆதி தம்பி, நீங்க நினைச்சா மட்டும்தான் அத்தைய சமாளிக்க முடியும். அக்கா, எதுக்கு இவ்ளோ பயப்படணும்? எனக்கு என்னவோ அகிலன் சார் சொல்றதுதான் சரின்னு தோணுது. இப்படி எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் பொய் சொல்ல வேண்டியதாதான் வரும். உண்மைய சொன்னா பிரச்சனை வரும் தான், ஆனா அதுக்கு சீக்கிரமாவே முடிவு வந்துரும். அதனால ஆதியும் மதியம் ஹனிமூன் தான் போனாங்கன்னே சொல்லிடலாம். அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அப்போ நானும் சீதாவும் ஹனிமூன் போனது தப்புன்னு சொல்றேன். நான் அத பத்தி ஒன்னும் சொல்லல. அதான் நான் பார்த்தேன். முக்கியமா நானும் சீதாவும் ஹனிமூன் தான் போனோங்கிறத அம்மா கிட்ட மறைக்காம சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இது ரொம்ப நாட்டுக்கு முக்கியம். பாருங்க, பேசாம இருங்க. எனக்கும் பொய் சொல்றதுல உடன்பாடு இல்ல. அதே சமயத்துல நாங்க ஹனிமூன் போனோம்னு சொல்றதுலயும் எனக்கு உடன்பாடு இல்ல. நம்ம எல்லாரும் ஏற்காடு சுத்தி பார்க்க போனோம், அவ்வளவுதான். இது அப்படியே ஓபனாவே அம்மாட்ட சொல்லிடலாம். ஆதி சொல்றதுதான் சரி. சும்மா ஹனிமூன் அதுதெல்லாம் உளர வேண்டாம். ஜாலியா சுத்தி பார்க்கலான்னு போனோம்னு சொல்லுங்க. அப்பதான் அவங்க எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அண்ணே, உங்ககிட்ட தான் சொன்னது கேட்டுச்சுல்ல. அங்க வந்து எதுவும் உளறி வைக்காத, ஏதாவது பேசி அம்மாவை கோவப்படுத்தாத. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க என்ன கேட்டாலும் நானே பேசிக்கிறேன், நீங்க யாரும் பேச வேண்டாம். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆதி தம்பி. நீங்க பேசுற மாதிரி இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நான் வேற இந்த Dress போட்டுக்கிட்டு அத்தைக்கிட்ட என்ன பேசுவேனே தெரியல. நான் வேற பயத்துல ஏதாவது உளறிட போறேன். அதுக்காக தான் சொல்றேன். சரி விடுங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்காட்டுல நான் பள்ளத்துல விழுந்தது, எனக்கு அடிபட்டது, இது எதுவுமே அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்ம நினைக்கிறத விட பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். மகிழினி, உனக்கு தான் முக்கியமா சொல்றேன், ஏற்காட்டுல உளர்ன மாதிரி அம்மா கிட்ட வந்து ஸ்வேதா ஏற்காட்டுக்கு வந்தா அங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஸ்வேதா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காத. மதி, நான் இவ்வளவு சொல்றேன், அவ எவ்வளவு சைலண்டா உட்கார்ந்து இருக்கா பாரு. இந்த விஷயத்துல நீ தான் அவளை பாத்துக்கணும். அவ ஏதாவது பேசினா அதுக்கு நீ தான் மொத்த பொறுப்பும். ஷோ, சரி ஆதி, சொல்லிட்டல, மகள் நீ எதுவும் பேச மாட்டா. எங்க உள்ள போங்க. வாங்க. போ 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 வா. அம்மா, ஏற்காடுக்கு கிளம்பும் போது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆனா உங்க ஃபோன் ரீச் ஆகவே இல்லம்மா. அதுக்கப்புறம் ஏற்காட்டுல எங்க யார் ஃபோனுக்குமே சரியா சிக்னல் கிடைக்கல அம்மா. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல. அம்மா, தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்கம்மா. விடு, போதும். இது வரைக்கும் வாழ்க்கையில என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயுமே போனதில்ல. அப்படி இருக்கும்போது நான் ஊர்ல இல்லாத சமயம் பார்த்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இதோ இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீ போயிருக்க. அப்படின்னா என்ன விட இவங்க உனக்கு முக்கியமா ஆதி? அம்மா, அப்படி இல்லம்மா. நீங்க வீட்ல இருந்திருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டுட்டு தாமா போயிருப்பேன். நீங்க இல்லங்கிறதுனால தான் உங்ககிட்ட கேட்க முடியாம போச்சு. வேற ஒண்ணும் இல்லம்மா. என்ன அது நெத்தியில காயம்? அது ஒண்ணு இல்லம்மா, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். எனக்கு போன் பண்ணி கேட்டா நான் போக விட மாட்டேன்.